ஸோ ஹலோ மக்களே, பார்சலோனா கிட்டேருந்து இந்த மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ்லாம் வரும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் சரி, போன சீசன் மாதிரியே அதே தான் பண்ண போகிறானுங்க. 30 மில்லியன் ஜோன் கார்சியா சைன் பண்ண மாதிரி இந்த வாட்டி ஒரு 60 மில்லியன் 70 மில்லியனுக்கு யாருன்னா பிளேயர்ஸ் சைன் பண்ணலாம். பெருசாக எனக்கு எதுவும் ஐடியா இல்லை யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யோசித்தது நான் இப்படி தான் யோசித்தேன். ஸோ 30 மில்லியன் யுனைடெட் கிட்டேருந்து ராஷ்வர்ட் வாங்கிட்டு இவங்க டிஃபென்சிவாக எதனா பார்ப்பானுங்க. பாஸ்டனி வர பேசிகிட்டு இருந்தானுங்க ரொம்ப நாள். ஸோ ஓகே, பாஸ்டனி யாருனா சைன் பண்ணுவானுங்க, டிஃபென்சிவ் சென்டர் பேக் யாருனா சைன் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தால் நேற்று மதியம் போல ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் வந்துச்சு. சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆந்தனி கார்டன் வந்துட்டு நியூ கேசல்லேருந்து சைன் பண்ண போகிறாங்க. பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. நம்ம டேக்கோ நண்பர் வந்துட்டு போயிருக்காரு, போய் இங்கிலாந்து லண்டன் போய் பேசிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. நான் பெருசாக நியூ கேசல் மேட்ச்சை ப்ரீமியர் லீக்லாம் பார்க்க மாட்டேன். ஸோ ஐடியா இல்லாமல் நான் சரி ஓகே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த கிளிப்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கிளிப்ஸ் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி ராஷ்வர்டோட சிமிலர் ப்ரொஃபைல் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நான் சரி ஓகே, நம்ம ஜூலியன் அல்வாரெஸ் சைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பூச்சாண்டி காட்டுறானுங்க மற்ற பிளேஸ்லாம் சைன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் சரி ஓகேன்னு பேச்சுவார்த்தை அட்லெட்டிகோ மேட்ரிட் கிட்ட போட்டு அதனால் வருவான், ப்ரைஸ் கம்மி பண்ணுவான் அப்படின்றதுக்காக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி இந்த மாதிரி தான் ஏதோ பண்ணுறானுங்க போல், சரி இப்படி பண்ணால் ஓகே நல்ல வாய்ப்பு தான், நம்மளுக்கு ஒரு 30 மில்லியன் 20 மில்லியன் 30 மில்லியன் குறையும் ஜூலியன் அல்வாரெஸ் கிட்டே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நான் பெருசாக போய் பார்க்கல, நான் ட்விட்டர் பக்கம் பெருசாக போய் பார்க்கல. ஒரு ஈவினிங் டைம் கூட இல்லை, ஒரு நைட்டு டைம் 8 மணி மேலே வந்தால் ஒரே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா வந்துட்டு அவனோட ஏஜென்ட்லாம் வந்துட்டு பார்சலோனாவில் இருக்காங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டு சைன் பண்ண போகிறாங்க, நாளைக்கு வந்துட்டு மெடிக்கல் டெஸ்ட்டுக்கெலாம் வர போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே ஷாக், என்னடா 80 மில்லியன் ப்ரைஸ் டேக்குன்றாங்க, நம்மக்கிட்ட ஏது இவ்வளோ காசு, இவ்வளோ கடைன்னு வந்துட்டு சைன் பண்ணுறானுங்களே. ப்ளஸ் வந்துட்டு எப்படின்னா இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஜோன் கார்சியாவே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, எவ்வளோ 30 மில்லியன் தான் ஜோன் கார்சியாவோட ப்ரைஸ் டேக். இஸ்பெயினால் கிட்டே இருந்து அவனை வாங்கிறதுக்குள்ளே எவ்வளோ டைம், கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் கிட்டே வந்துட்டு இழுத்துட்டு இருந்தானுங்க இவனுங்க ஜோன் கார்சியா வாங்கிறதுக்கு. எவ்வளோ 30 மில்லியன் ப்ரைஸ் டேக், அது வந்துட்டு ஆக்சுவலி ஒரு தனி கதை. இஸ்பெயினாலுன்றனால வந்துட்டு இவனுங்க பார்சலோனா டெர்பி அது எதுன்னு மேபி அதனால் கூட ஜோன் கார்சியா டிலே ஆகிருக்கலாம். அப்புறம் ரூனி வாங்கினானுங்க போன சீசன். ரூனி மஜாவாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். ஸ்டார்டிங் இனிஷியலாக சீசனில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். என்ன ஆச்சுன்னு தெரில, லாஸ்ட்டு எமால் இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் இந்தாப்பா ஆடுப்பா அப்படின்னு சொன்னால் உக்காந்துக்கிறாரு எதுவுமே ஆடாமல். ஸோ அது ஒரு சைடு இருக்கட்டும். நைட்டு 10 மணி போல் சரி என்ன அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா நைட்டு 10 மணி 11 மணி டைமில் வந்துட்டு டீல் டன், ஹியர் வி கோன்னு நம்ம ஃபெப்ரிசியோ போட்டார். எனக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் மேலே அவ்வளோ உடன்பாடு கிடையாது. ஏன்னா சிமிலர் ப்ரொஃபைல் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ராஷ்வர்டோட. ப்ளஸ் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஸ்டார்ட்டும் கிடையாது. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு நியூ கேசல் வந்துட்டு ஒரு டிஃபென்சிவான டீம், ஸோ ஸ்டார்ட் பார்க்கறது ரொம்ப தப்புன்றாங்க. ஸோ ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். பட் ராஷ்வர்டோட இவன் என்ன நல்லா பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனோட டிஃபென்சிவ் ஸ்டாட் வந்துட்டு சூப்பராக இருக்குது கைஸ். நான் லெஃப்ட் அண்ட் ரைட் போடுறேன், ராஷ்வர்டுதும் ஆண்டனி கார்டனும் லெஃப்ட் அண்ட் ரைட் போடுறேன். அவங்க டிஃபென்சிவாக எவ்வளோ எங்கேஜ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். பையன் சும்மா தாறுமாறாக ப்ரெஸ் அடிப்பான் போல் ரஃபீனியா மாதிரி. ஸோ ஹான்சி ஃப்ளிக்கு அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு தெரியும், ப்ரெஸ் பண்ணுற பிளேஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ மேபி நம்ம ஃப்ரெண்ட் 3ல லெவா இல்லாதனால எல்லாரையும் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுற ஆட்களாக வைக்க போகிறாங்க. ஃபெரன் டோரஸும் ப்ரெஸ் பண்ணுவான், ஈவன் ஆந்தனியும் ப்ரெஸ் பண்ணுவான், யமாலும் ப்ரெஸ் பண்ணுறான், ரஃபீனாவும் ப்ரெஸ் பண்ணுவாங்க, ஃபெர்மின், கேவி, ஒரு மாதிரி ஒரு டீமே வந்துட்டு அஃபென்சிவாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி புஷ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு கன்சிடர் பண்ணும்போது ஒரு நல்ல பையாக தான் தெரியுது. பட் 80 மில்லியனுக்கு நல்ல பையான்னு தெரில எனக்கு. பார்ப்போம், இன்னும் சீசன் ஆரம்பிக்கல. ஸோ சீசன் ஆரம்பித்தோன்னே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க எல்லோருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அப்புறம் இன்னொரு கம்பேரிசனும் பார்த்தேன். நம்ம பிஎஸ்ஜியில் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு சென்டர் ஃபார்வர்டே இல்லாமல் வந்துட்டு ப்ராப்பர் 9 இல்லாமல் அவனுங்க ஆடிட்டுருக்கானுங்களோ, ஸ்விட்ச் பண்ணி ஆடிட்டுருக்கானுங்களோ, சிமிலராக வந்துட்டு ஹான்சி ஃப்ளிக் ட்ரை பண்ண போகிறாரு. ஏன்னா ரஃபீனா வந்துட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் விங் ஆடுறாப்பில், ரைட் விங் ஆடுவார், ஃபால்ஸ் நைனும் ஆடுவார், தேவைப்படும் நேரத்தில் ஃபால்ஸ் நைனும் ஆடுவார். நம்ம யமால் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் ரைட் விங், ஃபால்ஸ் நைனும் ஆடலாம், ஹான்சி ஃப்ளிக் வச்சு ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ஆண்டனி கார்டனும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ரைக்கரும் ஆடுவாப்பில், லெஃப்ட் விங் ஆடுவாப்பில். ஸோ வந்துட்டு ஸ்விட்ச் பண்ணி பிஎஸ்சி மாதிரி ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரைக்கர் இல்லாமல் ஆடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேஜ் கிட்டேருந்து
இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ வந்துட்டு பார்ப்போம். நம்ம இன்னும் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் முடியலை. இன்னும் வந்துட்டு கண்டிப்பாக நாங்கள் ஒரு ப்ராப்பர் 9 வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோன் லபாட்டாவும் சொல்லியிருக்காங்க, டெக்கோவும் சொல்லியிருக்காப்புல. ஸோ ஒரு ப்ராப்பர் ஜூலியன் அல்வாரஸ் என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கினா ஒரு சரியான ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும். சென்டர் பேக் இப்போதைக்கு நம்ம ஹை லைனுக்கு எந்த சென்டர் பேக் போட்டாலும் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். ஸோ சென்டர் பேக் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் சீசனில் பார்த்துக்கலாம். எனக்கு ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணுற ஒரு 9 வேணும். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபரில் வந்துட்டு கண்டிப்பாக அது சால்வ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம பிஎஸ்ஜியோட ஆயில் மணி பற்றி உங்களுக்கே தெரியும். பசங்க சும்மா ஆயில் மணி வச்சு பூந்து விளையாடுறானுங்க, பிளேயர்ஸ்லாம் வாங்கி போட்டு. பயமாக இருக்குது கைஸ் பார்க்கறதுக்கு. சரியான ஸ்குவாடாக இருக்கானுங்க. லூயிஸ் என்ரிகே கீழே மஜாவான ஸ்ட்ரைக்கரு, டிஃபெண்டரு, மிட்ஃபீல்டு எல்லாமே சரியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 வருஷம் கண்டிப்பாக அவனுங்களை நிப்பாட்டவே முடியாது நம்மளால யூசியனில். ஸோ இஃப் இன்கேஸ் எனி டீம் அதை பண்ண முடியும் அப்படின்னா இல்லை பார்சலோனா ஒரு டீம் தான். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட்.